சூலூர் சிறுமி கொலை வழக்கு. இந்த கொலை ரொம்ப கொடூரமாக 2 பேர் சேர்ந்து ஒரு 10 வயது சிறுமியை பயங்கரமாக கொண்டு இருக்கிறானுங்க. அது ஏற்றுக்கவே முடியாது. இது ரொம்பவும் சகிக்க முடியாத ஒரு சூழல். இந்த தாவேக்கா இந்த கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கு வந்திருக்கு. ஆனால் அதை 2 பேர்த்த கண்டுபிடிச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரனையே இருந்தவனை 2 பேர்த்த கண்டுபிடிச்சிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அவன் அட்மிட் ஆகிருக்கிறான். ஆனால் இப்போ இது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது அப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்தது இந்த மாதிரி ஒரு நிகழ்வில், இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கில், எந்த கொலை வழக்காக இருந்தாலும் சரி, கொலை நடப்பதற்கு அப்புறம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தாவேக்கா அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எதுவுமே கொலை நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க கண்டுபிடிக்கிறது அல்லது கைது பண்ண லேட் ஆகுச்சு, கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் தான் பிரச்சனை. பின்ன இது திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு இது ரொம்ப மெத்தனை போக்காக இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இதெல்லாம் சொல்லவே முடியாது. யாரையும் எந்த அரசாங்கத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு ஒரு நடக்கிற ஒரு கொலை நிகழ்வு, அடுத்த ராத்திரியில் நடக்கக்கூடிய கொலை நிகழ்வு பகலில் நடக்குது, எல்லா பக்கம் நடக்குது. இப்போ திடீர்னு நானே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது என்ன திடீர்னு ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன பண்ண முடியும்? அடுத்தது என்ன ஆக்ஷன்? அடுத்தது போலீஸ் சரியான திசையில் அவங்கள கண்டுபிடிக்குதா, அதற்கு பரிகாரம் செய்கிறாங்களா, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, மற்றபடி கொலை நடக்காமல் தடுப்பதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த தண்டனை கடுமையாக இருக்கணும். முடிஞ்ச தண்டனை கடுமையாக இருக்கணும்னா அவனுக்கு என்ன மரண தண்டனை அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லைன்னா சில சமயங்களில் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அது அவங்க தப்பிச்சு ஓடும்போது இந்த மாதிரி என்கவுண்டர் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அது அரசு தான் அது எல்லாம் சொல்லணும். ஏன்னா எந்த மாதிரி தண்டனை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் சொல்லணும். அதனால் அது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் அரசோட வேலை. இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தாவேக்காவல்ல திமுகவில் எது வந்தாலும் கொலை நடந்த பிறகுதான் அதுக்கு, ஏன்னா கொலை நடப்பது தெரியாது. திடீர்னு ரோட்டில் போயிட்டுருக்கிறான், திடீர்னு ஒருத்தரை குத்துறான், பஸ்ஸில் போயிட்டுருக்கிறான் குத்துறான், ரோட்டில் போயிட்டுருக்கிறான் குத்துறான், பொண்ணுங்களை சின்ன பொண்ணுங்களை கொண்டு போய் கொலை பண்ணுறான், ராத்திரியில் கொலை பண்ணுறான், பகலில் கொலை பண்ணுறான், வீட்டுக்குள்ளே பூந்து. இதெல்லாம் எப்படிங்க? ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி போலீஸ் கண்காணிப்பு இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அதனால் இந்த அரசாங்கத்துக்கு